வெறும் 5 ரயில்வே ஊழியர்கள், 700க்கும் மேற்பட்ட பயணிகள், 3 நாட்கள் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் குறித்து நமது செய்தியாளர் அன்சர் அலி வழங்கிய பிரத்யேக தகவல்களை பார்க்கலாம். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம். பின்னாடி பார்த்தீங்கன்னா போர்டு தெரியும். இந்த ட்ரெயின் தான் செந்தூர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் வந்த 700க்கும் மேற்பட்ட மக்கள் தான் 3 நாட்களாக மழை வெள்ளத்தால வெளியே செல்ல முடியாம ட்ரெயின்ல சிக்கி இருந்தாங்க. இந்த ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 வழித்தடங்களிலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த ரயில் நிலையமே அவ்வளவு ஒரு பரபரப்பா அழகா இருக்கும். காலையில 5:15 தொடங்குற ரயில் பயணம் இரவு 9 மணிக்கு தான் முடியும். அப்படிப்பட்ட ரயில் நிலையம் 5 நாட்களாக அமைதி காத்து நிக்குது. இந்த ரயில் நிலையத்துல இந்த நிக்கக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் எப்போ இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் அப்படிங்கறது கூட இன்னும் உறுதி செய்யப்படல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரெயின் வந்து நிக்கக்கூடிய சமயத்துல நெல்லையை சேர்ந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் அப்பதான் பணிக்கு வந்திருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் பணிக்கு வந்தவுடன் மழை பெருசா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. 5 பணியாளர்கள், 5 ரயில்வே ஊழியர்கள் மட்டும் இருந்து கொண்டு அந்த 700க்கும் மேற்பட்ட மக்களை 3-4 நாட்களாக இந்த ரயில்ல பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராணுவத்தின் உதவி மற்றும் காவல்துறையினர் உதவி கிடைச்சி அந்த மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த ரயில் நிலையத்துக்கு வந்து பார்த்தோம். அந்த ரயில் நிலையம் தற்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன் பார்த்தா இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க, இந்த ரயில் நிலையத்தை பார்க்க கூட முடியல, ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விரைவில் இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கறத இந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ்.